ஹாய் ஃப்ரான்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்கலான்னா வியட்நாம் சூப்பர் ஏர்லி. இந்த மரம் நடவு பண்ணி 3 வருஷம் ஆகுது. இது வந்து ஒரு ஆல் சீசன் பலா. இதில் எப்போவுமே பூவு பிஞ்சு காய் இருந்துக்கிட்டே இருக்கும். கவாத்து பண்ணி விட்ட இடத்துலேருந்து புதுசாக தளிர் வந்து பிஞ்சுகள்லாம் வந்திருக்கு பாருங்கள். இதே மரத்தில் அறுவடைக்கு தயாராகவும் காய் இருக்குது. இந்த பெரிய காய் அறுவடை பண்ணலாம். இந்த சின்ன காய் வந்து போட்டு 1 மாதம் ஆகுது. நாங்கள் இந்த மரத்தில் ஃபஸ்ட்டு டைமாக ஈல்டு எடுக்கிறோம். இது வந்து 3வது வருஷம். 2 காய் மட்டும் போட்டிருந்து மிச்ச பிஞ்சுகள்லாம் உதிர்ந்து கீழே விழுந்துருச்சு. காய் வந்து நாங்கள் மரத்துலேயே பழுக்க விட்டுட்டோம். பழம் வந்து கையில் பிச்சு எடுத்தாலே வர்ற அளவுக்கு அது வந்துருச்சு. பழம் வந்து ஒரு 2 கிலோ அளவுக்கு வெயிட் இருந்துச்சு. இந்த மரம் நம்ம நட்டு வருஷத்துலேயே பிஞ்சுகள்லாம் வர ஆரம்பிச்சிரும். நம்ம வந்து பிஞ்சுகள் ஒரு 2 வருஷத்துக்கு அளவு பண்ணக்கூடாது, எல்லாம் கட் பண்ணி விட்டுறணும். அப்படின்னா தான் மரம் வந்து நல்லா பெருசாக க்ரோத் ஆகும். அப்புறம் வந்து இதுக்கு வந்து சாணம் உரம், அப்புறம் மீன் அமிலம், கடலப்புண்ணா கரைசல்லாம் கொடுக்கலாம். பழம் வந்து ஒரு 30 சொலை இருந்துச்சு. பழம் நல்ல டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.